மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக யோபு 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. இன்றைய மன்னாவின் தலைப்பு நம்மை குறித்து முன்குறித்திருப்பதை கர்த்தர் நிறைவேற்றுவார். நம்மை குறித்து என்ன முன்குறித்திருக்கிறாரோ, தீர்மானித்திருக்கிறாரோ அதை ஏற்ற வேளையில் நிறைவேற்றுவார். அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, நம்முடைய வழிகளை காட்டிலும் அவருடைய வழிகளும், நம்முடைய நினைவுகளை காட்டிலும் அவருடைய நினைவுகளும் உயர்ந்தவைகளாய் இருக்கிறது. அது எப்படிப்பட்ட உயரத்தில் இருக்கிறது என்று சொன்னால், பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு உயரமாக அவருடைய வழிகளுக்கு அவருடைய வழிகளும், அவருடைய நினைவுகளுக்கு அவருடைய நினைவுகளும் உயர்ந்தவைகளாக இருக்கிறது. நாம் ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளே இருந்து கொண்டு இப்படி நடந்தால் நன்றாயிருக்குமே, இது கிடைத்தால் நன்றாயிருக்குமே, அது வந்தால் நன்றாயிருக்குமே என்று சொல்லி நம்மை நாமே தேற்றிக் கொள்கிறோம். நம்முடைய சுயபலத்திலே நம்மளே அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, ஒவ்வொருவரை குறித்தும் ஆண்டவர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார், திட்டம் வைத்திருக்கிறார். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த சாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவர் ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிக்கிறார். கரவல் ஆடுகளுக்கு பின்னே அந்த ஆடுகளை வைத்துக் கொண்டிருக்க தாவீதுக்கு ஒரு காலம் இருந்தது. ஆனால் அவன் ஆடுகளை கடைசி விட்டு வைக்கிறதற்காக அவனை வைக்கவில்லை. அவனை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருந்தார். அவனுடைய தாய் தகப்பனுக்கு தெரியாத நோக்கம், அவனுடைய சகோதரர்களுக்கு தெரியாத நோக்கம், அவர்கள் அறியாத ஒரு காரியத்தை அவனை குறித்து ஆண்டவர் முன் குறித்திருந்தார். அவனை அரசனாக்க வேண்டும் என்று, சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக்க வேண்டும் என்று அவனை குறித்து ஆண்டவர் முன் குறித்திருந்தார். அவர் முன் குறித்திருந்தபடியாகவே அவனை ராஜாவாக்கினார். யோசேப்பை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருந்தார், ஒரு திட்டம் வைத்திருந்தார். அதை ஓரிரு முறை அவனுக்கு காண்பிக்கவும் செய்தார், தரிசனமாக காண்பிக்கவும் செய்தார். இந்த தரிசனத்தை அவன் வெளிப்படுத்தின போது, தன்னுடைய சகோதரனிடத்திலே அறிவித்த போது, தன்னுடைய தகப்பனிடத்திலே அறிவித்த போது அவர்கள் அவனை அற்பமாய் எண்ணினார்கள். அவர்கள் அவனை அற்பமாய் பார்த்தார்கள். அவனை கொலை செய்யவும் துணிந்தவனுடைய சகோதரர்கள் மத்தியிலே ஏற்ற வேளை வந்த போது அவனை கர்த்தர் உயர்த்தினார். அவன் எவ்வளவாய் பாடுகள் பட்டானோ, எவ்வளவாய் செய்யாத குற்றத்திற்காக சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டான். அந்த சிறைச்சாலையில் இருந்து சிங்காசனத்திற்கு உயர்த்தப்பட்டார். ஆண்டவர் முன்குறித்த நாள் வந்த போது எகிப்து தேசத்திற்கு அதிபதியாக அவன் நியமிக்கப்பட்டார். ஆண்டவர் அவனை முன்குறித்த நாளிலே, அவனை குறித்து திட்டங்கள் வைத்திருந்த நாளிலே அவன் உயர்த்தப்பட்டான். பாருங்கள், கேட்கிற அருமையான தேவச்சனம், உங்கள் ஒவ்வொருவரை குறித்தும் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். தேவரீர் அனைத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது. உங்களை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருப்பார் என்று சொன்னால், ஒரு திட்டம் வைத்திருப்பார் என்று சொன்னால், உன்னை குறித்து முன் குறித்திருக்கிறவர்கள், நம்மை குறித்து முன் குறித்திருக்கிறவர்களை ஏற்ற வேளையிலே நிறைவேற்றுவார். தாவீதுக்கு நிறைவேற்றினவர், யோசேப்பிற்கு நிறைவேற்றினவர், ஆபிரகாமுக்கு நிறைவேற்றினவர், தேவதாசர்களுக்கெல்லாம் நிறைவேற்றினவர் நமக்கும் நிறைவேற்றுவார். நமக்கு முன் குறித்திருக்கிறதை அவர் ஏற்ற வேளையிலே நிறைவேற்றி தருவார் என்கிறதிலே கொஞ்சம் சந்தேகம் இல்லை. அதன் காலத்திலே எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற கர்த்தர் தம்முடைய
பிள்ளைகள் ஒவ்வொருடைய காரியத்திலும் தம்மை இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட தம்முடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய காரியத்திலும் கர்த்தர் அற்புத அதிசயங்களை காணப்பண்ண, மேன்மையை காணப்பண்ண அவர் போதுமானவராய் இருக்கிறார். குதிரை யுத்த நாளுக்கு என்று ஆயத்தப்படுத்தப்படுகிறது. ஜெயமோ கர்த்தரால் வரும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலே எல்லாம் ஆகிறது. அவரே அனைத்தையும் செய்ய வல்லவர். எனவே அவருடைய பலத்த கருத்துக்குள்ளே ஏற்ற வேளை வரும் வரைக்கும் அவருடைய பலத்த கருத்துக்குள்ளே அடங்கியிருங்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்திலே சொல்ல வண்ணமாக ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கருத்துக்குள் அடங்கியிருங்கள். பொறுமையாய் காத்திருப்போம் என்று சொன்னால், தேவன் முன் குறித்த அந்த நாளுக்காக நாம் பொறுமையாய் காத்திருப்போம் என்று சொன்னால், முன் குறித்த வேளையிலே நம்மை மேன்மைப்படுத்துவார். அநேகர் கண்டு ஆச்சரியப்படும் அளவிற்கு அநேகர் நம்மை வியப்போடு பார்க்கத்தக்கதாக நிலையை மாற்றுவார். நம்மை உயர் அடைக்கலத்தில் ஏறி இருக்க பண்ணுவார். யாக்கோபின் சுதந்திரங்களினால் நம்மை அவர் திருப்தியாக்குவார் என்கிறதிலே கொஞ்சம் சந்தேகம் இல்லை. நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு முன் குறித்திருக்கிறதை ஏற்ற காலத்தில் நிறைவேற்றி தர வல்லவராய் இருக்கிறவரே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படுத்தப்படுகிறது. ஜெயமோ கர்த்தரால் வரும். நீர் மாத்திரம்தான் ஜெயம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. தோல்வியை கொடுப்பதும், வேதனையை கொடுப்பதும், கஷ்டங்களை கொடுப்பதும், நஷ்டங்களை கொடுப்பதும் சத்துருவாய் இருந்தாலும் எங்களை ஆதரித்து நடத்துகிறவர், ஏற்ற வேளையில் உயர்வை கட்டளையிடுகிறவர், ஏற்ற வேளையில மேன்மையை காணப்படுகிறவர் நீராயிருக்கிறீரப்பா. இந்த வேளைக்காக நாங்கள் பொறுமையாய் காத்திருந்து அதுக்குரிய பலனை நாங்கள் காண்கிறதிலே முழு சிந்தையாயிருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. ஒவ்வொருடைய மனதையும் மனோரமாக்குவீராக, மனதை புதிதாக்குவீராக. சித்தம் அறிந்து இன்னதென்று நாங்கள் நடக்க, நீ காட்டுகிற வழியிலே நடக்க எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று கருத்து அர்ப்பணித்து எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.